என்ற நூலிலிருந்து பாடல் 110 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்கிற அதனைய அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 110. அறிவற்றவர் செய்கை. குரங்கு நின்று கூத்து ஆடிய கோலத்தைக் கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி கொண்டாடியது போல் கரங்கள் நீட்டியே பேசிய கசடரை கண்டு சிரங்கள் ஆட்டியே மெச்சிடும் அறிவிலார் செய்கை. அறிவற்றவர் செய்கை. குரங்கு நின்று கூத்து ஆடிய கோலத்தைக் கண்டே. குரங்கு நின்று கூத்து ஆடிய கோலத்தைக் கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி கொண்டாடியது போல் கரங்கள் நீட்டியே பேசிய கசடரை கண்டு சிரங்கள் ஆட்டியே மெச்சிடும் அறிவிலார் செய்கை. ஒரு குரங்கு கூத்தாடி நின்றது. ஒரு குரங்கு கூத்தாடி நின்றது. அதன் கோலத்தை கண்டது நாய் ஒன்று. தானும் அப்படியே ஆட நினைத்தது. தெருவில் நின்று ஆடியது. அதுபோல கைகளை நீட்டி பேசும் மூடரை கண்டு தம்மைத்தாமே பாராட்டி கொள்வது அறிவற்றவர் செயலாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். அறிவற்றவர் செய்கை. குரங்கு நின்று கூத்து ஆடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி கொண்டாடியது போல கரங்கள் நீட்டியே பேசிய கசடரை கண்டு சிரங்கள் ஆட்டியே மெச்சிடும் அறிவிலார் செய்கை. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 110வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமா